சாண்டா கிளாஸ் என்று அழைப்பார்கள். கிறிஸ்துமஸ் தாத்தாவின் உண்மையான பெயர் புனித நிக்கோலஸ். நிக்கோலஸ் சிறுவர்களுக்கு இனிப்பு பண்டங்களை கொடுத்து அவர்கள் மகிழ்வதை பார்த்து தாமும் மகிழ்வதையே வழக்கப்படுத்திக் கொண்டார். அவர் பல ஏழை எளியோர்களுக்கும் உதவி செய்து கொண்டிருந்தார். அதேபோல் ஒரு தந்தை தனது மூத்த மகளுக்கு திருமணம் செய்ய பணம் போதாதிருந்ததால் கவலையில் தூங்கினார். அப்பொழுது ஒரு பரிசு பொதியொன்று தனது வீட்டினுள் இருந்தது. அதை தந்தை திறந்து பார்க்கும்போது அதனுள் பணமும் பல ஆபரணங்களும் இருந்தது. அதே போன்று அவரின் இரண்டாவது மகளின் திருமணத்திற்கும் நடந்தது. அவரது மூன்றாவது மகளின் திருமணத்திற்கும் அதேபோல் பரிசு பொதி தனது வீட்டினுள் விழும் என்று தெரிந்து கொண்ட தந்தை யார் எனது இரண்டு மகளுக்கும் பரிசு பொதிகளை தந்தார் என்று பார்க்க அவர் ஒளிந்திருந்து பார்த்து கொண்டிருந்தார். அப்பொழுது முகமூடி அணிந்து சிவப்பு கலர் ஆடையணிந்து ஒரு குதிரையில் ஒருவர் வந்து புகைப்போக்கில் கூடாக ஒரு பரிசு பொதியை போட்டுச் சென்றார். தந்தை அவரின் குறுக்கே போய் அவரை மறித்து யார் என்று பார்க்கும்போது அவர் புனித நிக்கோலஸ் என்றதை கவனித்தார். தந்தை, நீங்களா எனது மூன்று மகள்களுக்கும் திருமணம் செய்ய உதவினீர்கள் என்று கண்கலங்க கேட்டார். புனித நிக்கோலசும், நான் உங்களுக்கு உதவியதை யாருக்கும் கூறாதீர்கள் என்று கூறி சென்றார். அதேபோல் அவர் இறக்கும் வரை பல மனிதர்களுக்கு உதவி செய்தார். அதேபோல் புனித நிக்கோலஸை போல நாம் இருப்பதற்கும் புனித நிக்கோலஸை நினைவூட்டவும் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடப்படுகின்றது. அதில் கிறிஸ்துமஸ் தாத்தாவின் ஆடை அணிந்து இன்னும் சிறுவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படுகின்றது. அதேபோல் நாமும் பல மனிதர்களுக்கு உதவி செய்து